வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ, குறிப்பாக நீதித்துறையிலும் அதை செயல்படுத்த வேண்டும். பாசிச குணத்தை, சனாதன போக்கை அப்படிங்கிறது பல நீதிபதிகள்கிட்ட இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. திருப்பரங்குன்ற அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த விஷயத்தை ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படி பட்ட வர்த்தனமாக அப்படி தன்னை வெளிப்படுத்தினார். தான் ஒரு பாசிச கும்பலின் தலைவன், சனாதன போக்கு உள்ளவன். மற்றபடி சில குறிப்பிட்ட மதவாத கட்சிகளின் தொடர்போடு இருக்கக்கூடியவன் என்பதெல்லாம் அந்த கற்பனையின் வெளிப்பாடாக பலர் திங்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த திருப்பரங்குன்றம் அந்த தீப விஷயத்தில் திமுக அரசு அதை கையாண்டது. மற்றபடி இப்போது ஆட்சி மாறி இருக்கிறது. தாவேகா நிர்மல்குமார் சொல்லிட்டார், 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன நிலைமை அதே தான் வர்ற கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற என்ன செய்ய போகிறார்கள் இந்த தாவேகா அரசுங்கிறத வரும் காலங்கள் பதில் சொல்லும். இப்போ அதே பாலிஸில் ஒரு மிக மோசமான ஒரு தீர்ப்பு அதே ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்கார். அதாவது தூத்துக்குடியில் பிறந்த பரமசிவம் அப்படிங்கிறவர் 2015 இஸ்லாமியனாக மாறுகிறார். அப்புறம் தன்னுடைய பேரை சமீம் அகமது அப்படின்னு மாற்றிக்கிறார். மாற்றிக்கிட்டு அதே மாதிரி இஸ்லாமிய முறைப்படி கல்யாணமும் செய்கிறார். செஞ்சு எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் தனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பிசிஎம், அதாவது இஸ்லாமியர்களே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை நான் சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு வருவாய்த்துறையில் ஒரு மனு கொடுக்குறார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளையில் அப்ளை பண்ணுறார். அப்ளை பண்ண உடனே அது தீர்ப்புக்கு வருது. வந்த உடனே அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணுறார். ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் முஸ்லீமாக இருந்தவர் பிற்படுத்தப்பட்ட மக்களாக நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கிறீங்க. மற்றபடி அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. அதற்காக நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. லப்பை, ஷேக்கு, மற்றபடி ராவுத்தர் இதெல்லாம் அது வாழையடி வாழையாக வரக்கூடிய விஷயம். நீங்கள் திடீர்னு உள்ள நுழைஞ்சு அதெல்லாம் கேட்க முடியாது. அதனால் வருவாய்த்துறை சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் கொடுக்குறார். அதாவது நீதிமன்ற தீர்ப்புகளில் நிர்வாக உத்தரவுகளை நீதிமன்ற தீர்ப்புகளால் நிர்வாக உத்தரவு மூலமாக மாற்றிவிட முடியாது. நீதிமன்ற தீர்ப்புகளை நிர்வாக உத்தரவு மூலமாக மாற்றிவிட முடியாது. ஆமாம், அதாவது திமுக ஆட்சி இதில் அவங்க ஆட்சி செஞ்சப்ப தன்னுடைய ஒரு அதிகாரத்தின் வெளிப்பாடில் உண்மையிலேயே இஸ்லாமிய மதத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கருணாநிதி ஐயா அவங்க அதை ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதாவது இஸ்லாமியனாக யார் மாறினாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வழங்கலாம். அதாவது லெப்பை, ராவுத்தர் இந்த மாதிரி வழங்கலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சுட்டு போயிட்டார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அதை எடுத்து ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசுகிறார். அந்த மாதிரிலாம் நீதிமன்ற தீர்ப்புகளை நிர்வாகத்தால் மாற்ற முடியாது. இதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அன்னைக்கு ஓகே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த உத்தரவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கார்த்திகை தீப சம்பந்தப்பட்ட எப்படி தனக்கென்று தன்னுடைய நிலைப்பாடு அந்த ஒரு தீர்ப்பை சொன்னாரோ, தன்னுடைய கருத்தாக சொன்னார். ஒரே வார்த்தை தன்னுடைய கருத்தாக சொன்னாரோ, இதில் அதான் சொல்லியிருக்காரு. அதாவது முஸ்லீமாக மாறியவர்கள் மற்றபடி அவர்கள் எடுத்தவுடனே பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மரலாக கருத முடியாது என்று நாங்கள் கருதுகிறோம். இவர் கருதுறதெல்லாம் சட்டம் அப்படின்னா அப்புறம்
சட்டம் புஸ்தகம் எதுக்கு இருக்கு, நிர்வாக திறமை எதுக்கு இருக்கு, மற்றபடி சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த அரசுகள் இருக்கக்கூடிய சமயத்து அவர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்ன வீணான வேலையா? அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் மட்டும்தான் வந்து ஒரு ரொம்ப அறிவாளித்தனமானவரா அப்படிங்கிற கேள்விலாம் இன்றைக்கி வருது. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி இதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி தமிழக அரசு வந்து அதை மேல் முறையீடு செஞ்சுருக்காங்க. அது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். மேல் முறையீடு செய்து மற்றபடி என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு இன்றைக்கி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இது ஜிஆர் சுவாமிநாதனுடைய அந்த தனிப்பட்ட தீர்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பாக எதிராக உண்மையிலே வந்து திருந்தாத அளவுக்கு இன்னும் நீதிபதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. என்றாலுமே கூட இதெல்லாம் வந்து ரொம்ப முரண்பட்ட ஒருதலை பட்சமான கார்த்திகை தீபத்தை எந்த அளவுக்கு ஏற்றுங்கள், ஆமாம் கூட 10 பேரை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தன்னிச்சையாக சொன்னார். அதே போல் இதிலையும் சொல்லியிருப்பது உண்மையிலே கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதில் வந்து தமிழக அரசு ஜெயிக்க வேண்டும். ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வேற்று மதத்தவர் விரும்பி போறார் அப்படிங்கிறப்ப அவர் இஸ்லாமியனை மாறி விடுறார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், அவர் முழுக்க இஸ்லாமியன் தான். மீண்டும் அவர் வேறு மதத்துக்கு மாறக்கூடிய சமயத்தில் அதன் அடிப்படையில் என்ன அப்படி மாறிக்கிட்டே தான் போகணுமே ஒழிய மற்றபடி வந்து நீ அதே மதத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை ஜிஆர் சுவாமிநாதன் வந்து மறைமுகமாக சொல்கிறார். அவர் பேர் பரமசிவம், மாறியவர் பேர். அதனால் வந்து அவர் இந்துவாகவே இருக்க வேண்டும் இவர் ஆசைப்படுறார். அது அவருடைய விருப்பம். இந்துவாக இருப்பதும் இஸ்லாமியனாக இருப்பதும் அவருடைய விருப்பம். அதை முறியடிக்கும் வண்ணமாக, ஆமாம், ரொம்ப சுயநலமாக ஒருதலை பட்சமான இந்த தீர்ப்பை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லியிருக்காருன்னா உண்மையிலே வந்து இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா அப்புறம் பல பேர் இஸ்லாமியனாக மாறக்கூடிய ஒரு சூழலை இது தடுக்கிறது. மறைமுகமாக இல்லை, பகிரங்கமாகவே தடுக்கிறது. வேற்று மதத்தில் உள்ளவர்கள் இஸ்லாமியனை மாறிட்டு எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன வருது? அப்போ யாருமே இஸ்லாமியனை மாற முடியாது என்பதை விட மாறக்கூடாது என்பது ஜிஆர் சுவாமிநாதன் ரொம்ப கருத்தாக இருக்கிறார். இது வந்து உடைக்கப்பட வேண்டிய, உடைத்து எறியப்பட வேண்டிய, சுக்குநூறாக சிதறக்கூடிய ஒரு கருத்து. ஆமாம், அரசாணை போட்டாச்சு. அதுக்கு தான் இப்போ ஒரு பல கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்த வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை சொல்கிறாங்க. உடனுக்குடனே சட்டமாக கொண்டு வந்துருங்க அப்படின்னு தாவேகா அரசுக்கு அவங்க வந்து அறிவுரை சொல்கிறாங்க. அதாவது வந்து இடஒதுக்கீட்டுக்கு உண்மை நிலையை நிலைநிறுத்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இதற்கு முன் எவ்வாறு இருந்ததோ அதன் அடிப்படையில் அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மூலமாக நேரடியாக உச்சமன்றம் செல்வது அந்த அளவுக்கு அது உகந்ததாக கருத முடியாது. அதனால் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. ஆனால் மேல்முறையீடு செஞ்சாச்சு, சட்ட திருத்தம் கொண்டு வரவில்லை. இந்த அரசும் வந்து எல்லா அரசை போலவே சாதாரணமாக அரசு தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. சட்ட திருத்தம் கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆமாம், இவர்கள் வந்து 108 சீட்டு, மற்றபடி 121 சீட்டுக்கு எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் எல்லாமே வந்து இஸ்லாமிய மதத்துக்கு ஆதரவானவர்கள். விசிக்கெல்லாம் எல்லாமே இந்த கருத்துக்கு ஆதரவாக செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அதை விட்டு சட்ட திருத்தம் கொண்டு வராமல் மற்றபடி மேல் முறையீடு செய்திருப்பது உண்மையிலே தாவேகா பாஜகவை கண்டு பயப்படுகிறதா அல்லது ஒருதலை பட்சமாக இதுவும் நடந்து கொள்கிறதா அப்படிங்கிற சந்தேக உணர்வு தான் வருது. இருந்தாலும் மேல் முறையீடு செய்திருப்பது ஒரு வகையில் ஆறுதலாக இருந்தாலுமே கூட இது எந்த அளவுக்கு பலனளிக்க போகிறது என்பது வரும் காலங்களில் தெரியும். விடக்கூடாதுங்க. ஜிஆர் சுவாமிநாதன் போன்ற நபர்களையெல்லாம் வந்து நீதிபதியாக நிலைநிறுத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிக்கிறாங்க. ஆமாம், அதனால் வந்து இந்த அதே மாதிரி சிறுபான்மை சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஜிஆர் சுவாமிநாதன் விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அதில் இந்த எதிர்கட்சிகள் அடங்கி கூட்டத்தில் கூட தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் நிறைவேறணும். இல்லாவிட்டால்
வேற்று மதத்தவர்கள் இஸ்லாமிய மதத்துக்கு வருவது கட்டாயமாக குறைந்துவிடும். அதை குறைப்பதற்காகத்தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நடக்காது, நடக்க விடக்கூடாது. இஸ்லாமிய சமூகமா கொக்கா என்பதை ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்றவர்களுக்கு நாம் இந்தியாவில் இருந்து கொண்டே காட்ட வேண்டும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.